أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد والله நாயக கோமான் லிசானுல் ஹக்கில் கரீமான் பிஷாரத்து செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் என்றால் என்ன? ஈமானுடைய சூரத் என்ன? ஈமானுடைய ஐனியத், ஈமானுடைய அஸ்லியத். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஒரு மனிதன் என்ன சொல்லிட்டான்னு சொன்னா உடனே அவர் மூமினா போயிட மாட்டான்னு குர்ஆன் என்ன செய்யுது? உறுதியா சொல்லுது. மாஷா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு தரம் இல்லை, லட்சம் தரம் சொல்லிட்டா. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி உடனே மூமினா போயிட மாட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டால என்ன சொல்றான்? ரப்புல் ஆலமீன் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு ஹதரத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான்? ஹபீபுல் ஆலமே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார் ஒரு ஆள், உடனே அவர் தன்னை மூமின்னு தாவா செய்ய வேணான்னு சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அவர் என்ன சொல்லிக்கட்டும்? அவர் முஸ்லீம்னு சொல்லிக்கட்டும், முஸ்லீம்னு சொல்லிக்கட்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயா நமக்கு சொல்லி தராங்க, உலகத்துல ஒரு குழந்தை யார் வீட்டில் பிறந்தாலும் சரிதான், அது யஹூதி வீட்டில் பிறந்தாலும், கிறிஸ்துவ வீட்டில் பிறந்தாலும், முஸ்லிக் வீட்டில் பிறந்தாலும், காபீர் வீட்டில் பிறந்தாலும் கரெக்டாக நேரம் இல்லையா? நேரம் பார்த்துருங்க. யார் வீட்டில் பிறந்தாலும் அந்த பிள்ளை என்ன முஸ்லீமாக தான் பிறக்குதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாவுக்கு பிறந்தாலும் சரிதான், ஆபிரஹாமுக்கு பிறந்தாலும் சரிதான், அந்த புள்ள பிறக்கும் போது முஸ்லீமாக தான் பிறக்குது. காரணம் என்ன? அந்த புள்ள மாஷா அல்லாஹ் என்ன துனியால பிறக்கும்போது மூமினா பிறக்குதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரா செய்யல, முஸ்லிமா பிறக்குது. அது முஸ்லிமா பிறக்குது. மாஷா அல்லாஹ். அப்ப அந்த புள்ள மாஷா அல்லாஹ் தள்ளி நின்று வர்ற ஆளுக்காங்க. இது இல்லாம பாதை விட்டு இல்லை, இடுக்கல பூந்துட்டு இருக்காது. இந்த இப்படி மாஷா அல்லாஹ். என்ன
முஸ்லிமான வீட்டுல பிறந்தாலும் சரிதான், அதை காபிரான வீட்டுல பிறந்தாலும் சரிதான், அதை முஸ்லிக்கு வீட்டுல பிறந்தாலும் சரிதான், யஹூதி வீட்டுல யார் வீட்டுல பிறந்தாலும் சரிதான், பிறக்கிற குழந்தை மூமினா பிறக்குதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்ல இல்லை, முஸ்லிமா பிறக்குதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? அந்த புள்ள என்ன குழந்தை, பிறக்கிற குழந்தை ஆலமுல் அர்வாஹ்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அலஸ்து பிரப்பிக்கும் கேட்கும் போது பலா ஷஹீதனான சொன்னதோட பிறக்குது. மாஷா அல்லாஹ், அது முஸ்லிமா பிறக்குது. புரிஞ்சா? ஆலமுல் அர்வாஹ்ல என்ன அல்லாஹ் தபாரக வ தஆலா அலஸ்து பிரப்பிக்கும் கேட்ட பொழுது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் சொல்ல வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலா ஷஹீதனான்னு சொல்லி அந்த ஷஹாதத்தோட பிறகுது, இப்போ முஸ்லிமா பிறகுது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே ரப்பாஜிக்கிட்டு பிறக்குது, முஸ்லிமா பிறக்குது. அது என்ன ஆவல? மூமின் ஆவல. அப்ப யார் வீட்டுல புள்ள பிறந்தாலும் அந்த புள்ள முஸ்லிமா பிறக்குது. அது வளர்ப்பின் காரணத்தால அது மூமினாகவும் காஃபிராகவும் முஷ்ரிக்காகவும் யஹூதியாகவும் அது என்ன நசரானியாகவும் போகுதுங்கிறாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா வீட்டுல பிறந்த புள்ள என்ன செய்வாரு? ஈமான் தனத்தை சொல்லி வளர்க்குவார், அந்த புள்ள மூமினா போகும். ஆபிரகாம் வீட்டுல பிறந்தாது நசரானியா போகும். வளர்ப்புல தர்த்தீபாத்துல அந்த பிள்ளைய தர்பியத்து படுத்துறதுல பிறக்கும் போது எல்லா பிள்ளையும் முஸ்லீமா தான் எல்லா வீட்லையும் பிறக்குது. எந்த அளவுக்கு சொன்னா ஃபிரௌன் கூட மாஷாஅல்லா பிறக்கும் போது நல்லா தான் பிறந்தான், அதுக்கு பிறகு தான் மாறி போயிட்டான். ஷத்தாது நம்ரூத் காரூன் என்ன பிறக்கும் பொழுது ஒழுங்கா தான் பிறந்தான், அப்புறம் தான் மாறி போயிட்டான். வளர்ப்புல தான் எல்லாமே இருக்குது. அந்த குழந்தைய வளர்க்கறதுல தான் எல்லாமே இருக்குது. மாஷா அப்ப மாஷா அல்லாஹ் ஒரு மனுஷன் என்ன பிறக்கும் போது முஸ்லீமா போறாரு, அதே கண்டினியூ பண்றார். முஸ்லிமான வீட்டுல பிறந்து அவர் முஸ்லீமா இருப்பார், மூமினாக மாட்டார். அவர் மூமினாக வேண்டுமே ஆனால் அதற்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய ஐனியத்தை நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் சொல்லி தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மூமினாவார்? அவர் எப்ப அவரு மூமினா போவார்? அலா அறிந்து கொள், அலா அறிந்து கொள். ஃபார்சில உருதுல சொன்னா खबरदार, அலா அறிந்து கொள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான திருவாயால திருவாக்க சொல்லி தரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ, இதுதான் ஈமான், இதை தவிர வேற ரூட் ஒண்ணும் கிடையாது, வேற ரூட் எதுவும் கிடையாது, இது ஒண்ணுதான் ஈமானுடைய ஐனியத், இது ஒரு விஷயம் தான் உன்னை மூமின் ஆக்கும் என்பதை திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாயால் நமக்கு சொல்லி தரும்போது அலா அறிந்து கொள். லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு, அலா அறிந்து கொள். லா ஈமான, ஒருவர் என்ன ஆக மாட்டாரு? மூமினாக மாட்டார், ஈமான் ஆகாது. லிமன் லா மஹப்பத லஹு, யார் மாஷா அல்லாஹ் என்னை மஹப்பத் வைக்கலையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் எவ்வாறு வைக்க வேண்டுமோ அவ்வாறு யார் மஹப்பத் வைக்கலையோ அவர் என்ன மாட்டாரு? மூமினா போக மாட்டார். மாஷா அப்ப ஈமானுடைய ஐனியத் எது? மாஷா அல்லாஹ் மஹப்பத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் செய்யறதா என்ன ஈமானுடைய ஐனியத். எங்கடா போனா வாசிட்டு
வர குயிக்க வர சொல்லு. மசாலா என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமையான திருவாயால நமக்கு எப்படி சொல்லி தர்றாங்க? அலா அறிந்துகொள். தலாத வர்றான் 3 முறை. எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்துடைய அந்த பலத்தை, அது ரொம்ப கவியான ஹபர் ஷரீஃப் அப்படி இருந்தா அதை 3 தடவை ரிப்பீட் பண்ணுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் ஹபீபுல் ஆலமான தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரமது வஅல்லம் லிசான் ஹக்கல் கலிமால் 3 முறை மாஷா அல்லாஹ் மடக்கி மடக்கி அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹ், அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹ், அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத. 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடக்கி 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 ஈமானுடைய ஐனியத்தை என்ன, எப்ப ஒரு மனுஷன் மூமின் ஆகும், எப்ப ஒரு மனுஷன் மூமின் ஆகும் என்பதை தெல்ல தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமா நமக்கு பிஷாரத் செஞ்சு கொடுக்குறாங்க. குயிக்காவா என்ன செய்யற? நான் காட்டுல சடச்சிட்டு வரேன் குறைக்க மசாலா என்ன? ஈமான்னா என்ன? சும்மா உலகத்துல ஏதோ என்ன ரம்தான் வந்துருச்சு, நோம்பு பிடிச்சிட்டா பாருனா பட்டையை கிடந்துட்ட உடனேயே அவர் பெரிய சௌமியா ஆயிட மாட்டார். புரிஞ்சா? ஒரு வழியில பயான் செய்வாங்க, நாம பிடிக்கிற நோம்புக்கு அல்லாட்ட அஜ்ர் ஹசனாத் எதிர்பார்க்கறதுலாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், இந்த நோம்புக்கு அல்லாட்ட அடி உருவாங்கிறத அடி உருவாம அபு செஞ்ச அதே பெரிய விஷயம். அஜ்ரெல்லாம் அப்படி பார்க்கலாம். விளக்குதா? புரிஞ்சா? அப்ப என்ன, சும்மா ஏதோ பேருக்காக எல்லாத்தையும் செஞ்சு பேருக்காக பாட்டுக்காக ரியாவுக்காக செய்யறது அல்ல மாஷா. ரமலான் மாசத்துல என்ன, எல்லா காலத்திலையுமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை விசுவாசம் கொண்ட ஒரு உண்மை விசுவாசி காலமெல்லாம் தேட வேண்டிய விஷயம் ஒரே விஷயம்தான். எல்லா காலமும் தாலிபா இருக்கணும் அந்த விஷயத்துல, எல்லா சதா காலமும் தலபு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த விஷயத்துல. எந்த விஷயம்? நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபையும் ரசூலுல்லாஹ்வுடைய ரிதாவையும் மாஷா, ரசூலுல்லாஹ்வுடைய ரிதாவையும் மாஷா. காரணம் என்ன? அதுதான் ஈமான். அதுலதான் என்ன இருக்குது? ஈமான் இருக்குது. ஒரு முறை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு புறப்பட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தோட சஹாபாக்கள்லாம் கூட போறாங்க. ஒரு கரியா ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த கிராமத்துல ஒரு கிராமவாசி சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் யாரு, எங்க போறீங்கன்னு. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கெல்லாம் என்ன பாத்தில அசத்தியத்தை பொய்ய அழிச்சு ஹக்க சுபூத்தாக்குறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலோட போறோம். சத்தியத்தை இஸ்திகாமத் ஆக்கிறதுக்காக, ஹக்க சுபூத் படுத்துறதுக்காக, பாத்தில ஹலாக் ஆகிறதுக்காக நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலோட போறோம். அல்லாஹ்வுடைய ரசூலா எங்க இருக்கிறாங்க? அதோ இருக்கிறாங்கன்னு சிலதாரசத்து காட்டினாங்க சஹாபாக்கள். இந்த கிராமவாசி வந்தாப்புல எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜூத் அலி தரீமே ஜியாரத் செஞ்சாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன். நாயகத்துடைய வதுஹா வஜூத் அலி பார்த்த உடனே மாஷா அல்லாஹ் அந்த கிராமவாசி சொன்னாப்புல, அல்லாஹ்வுடைய ரசூலே என்னை தாங்கள் ஜமாத்துல சேர்த்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத் சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். நாயகமே, நானும் தங்களோட போருக்கு வர்றேன், நானும் தங்களோடு
போருக்கு வரேன்னு சொல்லி மாஷால போனாங்க. போன ஆள் வீட்டில் போய் என்ன ஆயுதபாணியாகி தல்வார்லாம் எடுத்துக்கிட்டு மாஷால குதிரையில் ஏறி வந்தா சஹாபாக்களுடைய குதிரையை விட அது பயங்கர ஸ்பீடா போகுது. பிஜிலி ஸ்பீடு இல்லை, லைட்டிங் ஸ்பீடு இல்லை, மின்னல் ஸ்பீடில் போகுது மாஷால. அந்த புதுசா சஹாபியான அந்த சீதையோட குதிரை ஒரு கட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான வாகனத்தை கூட அவர் முந்தி போயிட்டார். சஹாபாக்கள் இஷாரா செய்றாங்க, எங்களை முந்தி போட சரி, அப்படியே ரசூலை முந்தி போகக்கூடாது. இதமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து இஷாரா செஞ்சாங்க, விட்டுருங்க அவரை விட்டுருங்க மாஷால், அவரை தடுக்காதீங்க. அவர் யார் தெரியுமா? சஹாபாக்கள் நாயகமே, நாங்க தான் சொன்ன அவருக்கு தாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி அவர் எங்கிட்ட தான் கேட்டாரு, எங்க போறீங்கன்னு. நாங்க சொன்னோம் மாஷா அல்லாஹ், நாங்கெல்லாம் போருக்கு போறோம், இது மாதிரி அசத்தியத்தை பாத்தில ஹலாக்காக்கி ஹக்க சுபூத்தாக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலோட போறோம், நாங்க தான் நாயகமே சொன்னோன்னு நாயகத்திட்ட சொல்லல. எல்லாருக்கும் ஃபீலிங் அப்படி வந்துச்சு சஹாபாக்களுக்கு. ரசூல் அடுத்த அப்படிலாம் பேச முடியாது, புரிஞ்சா? மாஷா அல்லாஹ் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொன்னாங்க திருவாயான, இன்னஹு மலிக்கும் மின் முலூக்கில் ஜன்னா. யார் அவரு? சொர்க்கத்துடைய ராஜாக்கள் என்று ஒரு அரசர், அவர் ஒரு ராஜா. அவர் மாஷா சொர்க்கத்துடைய அரசர்கள் இருந்து ஒரு அரசர் அவர். இன்னஹு மலிக்கும் மின் முலூக்கில் ஜன்னா. கேட்டோன்னு சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்களுக்கு என்ன ஆச்சரியம் இல்லை. காரணம் என்ன? நாயகன் யாருக்கு எதை கொடுக்க நாடுவாங்களோ அதை கொடுப்பாங்க. சபபண்ண தேவையில்லை மாஷா அல்லாஹ். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் முக்தாருல் ஆலமீன். மஹப்பத் ரசூல் சும்மா நிறைய சலவாத் ஒன்று பாட்டு படிச்சுட்டு அது பத்தாது. ரசூலுடைய அதீமு ஷான் என்ன? யார் முஹம்மது ரசூலுல்லாஹ் எதை யாருக்கு கொடுக்க இख्तियार செய்றாங்களோ அதை கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொடுப்பாங்க மாஷா அல்லாஹ். எங்கோ பிறந்தவர், யஹூதியுடைய வாரிசோ கிறிஸ்துவோ, அப்பா அம்மா என்ன யஹூதியோ கிறிஸ்துவோ, அல்லாஹ் ரசூல் ஆலும் நாயகத்துடைய வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம ஒரு சனப்பொழுது கண்டு உண்மையான ட்ரூத் லவ்வோட, உண்மையான மஹப்பத்தோட, உண்மையான காதலோடு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு மாஷா அல்லாஹ். எதையும் பத்தி யோசிக்கல, நாயகத்தோட போருக்கு புறப்பட்டுட்டார். புரியுதா? தன்னை முழுமையாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நாலே ஷரீஃப்ல குர்பான் ஆக்கிட்டார் மாஷா அல்லாஹ். போருக்கு போற திரும்பி வருவார் நிச்சயமா. யுத்தத்துக்கு போராடுனா வந்தாலும் உண்டு, மாண்டாலும் உண்டு, மூத்தானாலும் ஷஹீதானாலும் உண்டு, திரும்பி வந்தாலும் உண்டு. அதெல்லாம் பத்தி யோசிக்கல, நாயகத்தோட புறப்பட்டாப்புல. யாரும் அந்த சஹாபி என்ன போருக்கு தர்கீபெல்லாம் ஒன்றும் செய்யல. ஆயத்து ஹதீஸெல்லாம் ஓதி யுத்தம் பண்ண அதுக்கான அஜ்ரு ஹசனாத்து சொர்க்கம் ஜன்னத்து ஹூருக்கான ஒன்று யாரும் அவருக்கு தர்கீப் உத்தரம் செய்யல. காரணம் என்ன? மஹப்பத் இருந்தா தர்கீப் தேவையில்லை. மஹப்பத் இருந்தால் தர்கீப் தேவையில்லை. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம் பார்த்து ஷஹாதத் சொன்னதா மாஷா அல்லாஹ். சஹாபாக்களை பார்த்து காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலே ஷரீஃப்ல குர்பானாக இருக்கிற சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் ஃபுயூலாத்திஹிம் ஆமீன். அவர்களை பார்த்து மாஷா அல்லாஹ் நாயகம் கேட்கிறாங்க, அவர் யார் தெரியுமா? நாயகமே யார் எஜமானே? இன்னும் மலிக்கும் மின் முலூக்கில் ஜன்னா. அவர் சொர்க்கத்துடைய அரசர்கள் இருந்து ஒரு அரசர் ஆகிறார் மாஷா அல்லாஹ். மஹப்பத் என்ன ஆகிறது? அந்த ஹதீஸ மத்தனை எழுதும் பொழுது அந்த ஹதீஸ மத்தனை எழுதும் போது தனியா ஹெட்லைன் போடுவாங்க ஹதீஸுங்கள். காரணம் என்ன? அந்த போர்ல அந்த சஹாபி ஷஹீத் ஆயிட்டாங்க.
வாழ்நாள்ல ஒரு ரக்காத்து கூட தொழாத சஹாபி மாஷாஅல்லாஹ், சொர்க்கத்துடைய ராஜா மாஷாஅல்லாஹ். வாழ்நாள்ல ஒரு ரக்காத்து கூட, ஒரு கியாம் ருக்கு சுஜூது கூட தெரியாது தெரியாது தெரியாது. நான் எங்க கொடுத்து என்ன ஆகிட்டாங்க? ஜன்னத்தின்னு சொல்லல, சொர்க்கவாதிகள, சொர்க்கத்தோடைய அரசர்கள்ல இருந்து ஒரு அரசர் சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர் கபீரா. நாம எல்லாத்தையும் எங்க எதிர்பார்க்கணும்? முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல எதிர்பார்க்க வேண்டும்ங்கிறதுக்கு இது நமக்கு ஒரு பெரிய இஷாரா. காரணம் என்ன? நாயகம் எதை இஷ்டப்படுறாங்களோ அதுதான் அல்லாஹ் நடத்தி வைக்குவான். அதுதான் அல்லாஹ் நடத்தி வைக்குவான். அந்த போர்ல ஷஹீத் ஆயிட்டாங்க அந்த சஹாபி. இந்த போர்ல ஷஹீத் ஆயிட்டாங்க அந்த சஹாபி. ஷஹீதான சுஹதாக்களுடைய ஜஸத் முபாரக்காவெல்லாம் எடுக்கும்போது சஹாபாக்களுக்கு இந்த நபர் அடையாளம் தெரியல. ஏன்னா புதுசா அப்பதான் அவங்க இஸ்லாம வந்த வழியில தான் ஆனாங்க. அப்போ அவங்களை குறிச்சு இது யாரு, எவரு, எதிர் பார்ட்டியா நம்ம பார்ட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நாயகம் வந்துட்டாங்க. மாஷாஅல்லாஹ், நிஜமா ஸல்லல்லாஹு அலைஹி என்னுடைய சாஹிபுல அவர் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு வஜ்ஹுல் கரீமை திருப்பிக்கிட்டாங்க. ஷஹீதா இருக்கிற அந்த சஹாபியோட ஜஸது முபாரக்காவை பார்த்து என்னுடைய சாஹிபுன்னு சொன்ன கண்மன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சடன்லியா வஜ்ஹுல் கரீமை திருப்பிக்கிட்டாங்க. நாயகம் சஹாபாக்கள், என்ன நாயகமே வஜ்ஹுல் கரீமை திருப்பிட்டீங்க? ஒண்ணுமில்லை மாஷாஅல்லாஹ், 70 ஹூரிலின்கள் மாஷாஅல்லாஹ், என்ன அவரோட கொஞ்சிறதுக்கு மாஷாஅல்லாஹ் நானின்னு போட்டு இருக்கிறாங்களோ மாஷாஅல்லாஹ். ஏன்னா நான் ஹயா ஆகி திரும்பிக்கிட்டேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தனை பாக்கியங்களும் நொடி பொழுதுல அந்த சஹாபிக்கு சாத்தியமாக்கி கொடுத்தது எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்து ஷரீஃப். மாஷாஅல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்து ஷரீஃப். மாஷாஅல்லாஹ், சஹாபாக்கள் சொன்னாங்க, அதோ இருக்கிறாங்க ரசூல் சொல்லி வந்தாங்க, பார்த்தாங்க, நாயகமே தங்களுடைய உஷாக்கான குலாம்ல என்னையும் மக்பூல் செஞ்சீங்க நாயகமே. நாயகம் திருவாயில சொல்லி கொடுத்தாங்க, குல் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூல் என்று பண்ணியாச்சு. மாஷாஅல்லாஹ், தாখিলাக்கியாச்சு, ஃபத்ஹ் ஜாரி ஆயிடுச்சு. ஃபத்ஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய பரக்கத்தை கொண்டு மாஷாஅல்லாஹ் என்ன நம்மையும் அதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பூல் செய்து கொள்வார்களாக, நம்முடைய அஹலையும் மக்பூல் செய்து கொள்வார்களாக. ஆமீன் ஆமீன். புரியுதா? அப்ப மஹப்பத் ஈமான் இது மாஷாஅல்லாஹ், மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நாயகம் மாஷாஅல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுக்கோ, அலா خبردار லா ஈமான லிமன் லா மஹப்பத், லா ஈமான லிமன் லா மஹப்பத், லா ஈமான லிமன் லா மஹப்பத். திருவாக்க சொல்லும்போது கண்மன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்ளுங்கறாங்க மாஷாஅல்லாஹ். புரிஞ்சுக்கோ, மஹப்பத்னா என்னன்னு புரியணும் மாஷாஅல்லாஹ், அது பெரிய விஷயம். மஹப்பத்னா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபுடைய ஆலமத் ஷரீஃப் என்னன்னு நமக்கு புரிய வைக்கிறவங்க தான் நம்முடைய முர்ஷித் ஷேக் மாஷாஅல்லாஹ். அதுதான் முரப்பி. முர்ஷித் முரப்பிட்டது கிடைக்கக்கூடிய ஃபைல் பரக்காத் என்ன மாஷாஅல்லாஹ். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஹபீபுல்லாஹி நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வாழ்ற நாயகமானுடைய மஹப்பத் ஷரீஃபுடைய ஆதமத் என்ன நமக்கு முதல்ல புரிய வைக்கிறாங்க. மஹப்பத் ரசூலுடைய ஆதமத் என்ன? நம்ம மஹப்பத் சும்மா சாதாரணமா உதட்டுல சொல்லிட்டு போறத மஹப்பத் அதல்ல, அதல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துடைய தாக்கத் என்ன, பவர் என்ன? கண்மணி நாயகத்துடைய மஹப்பத்துடைய சக்தி என்ன நமக்கு புரிய வைக்கிறவங்க தான் முர்ஷித் முரப்பி வலிய காமிலா நம்முடைய ஷேக் மாஷாஅல்லாஹ்.
காமிலான வலியுடைய கல்புல இருந்து நமக்கு வர வேண்டிய பெரிய ஃபயூத் ஹசனாத் எது? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபுடைய நூறு மாஷா ரசூலுல்லாஹி மஹப்பத் ஷரீஃபுடைய நூறு மாஷா. அந்த நூரை தான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் அமீருல் முஃமினீன் خليفة ரசூலுல்லாஹ் வஸிய ரசூலுல்லாஹ் نفس محمد علي كرم الله وجهه عليه الصلاه والسلام وفاض علينا البركات من ظهر الدار آمين. நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன செய்றாங்க? இந்த ஆழத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய முகர்ரபான அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வால் செலக்டட் பண்ணப்பட்ட அல்லாஹ்வுடைய சொந்த நல்லடியார்களுக்கு எல்லாம் மாஷா அல்லாஹ் அலி நாயகத்துடைய ஹதரத் கரீம்ல இருந்து இந்த ஃபைல் தான் மாஷா அல்லாஹ் பாஸ் பண்ணப்படுது. இந்த ஃபைல் தான் பாஸ் பண்ணப்படுது மாஷா அல்லாஹ். அது கௌசுல் ஆலத்துடைய காதரியாவா இருந்தாலும் சரிதான், ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய சிஷ்தியாவா இருந்தாலும் சரிதான், ரிஃபாய் நாயத்துடைய ரிஃபாயியா இருந்தாலும் சரிதான், அபுல் ஹசன் அலி ஷாதிரி இமாமுடைய ஷாதிரியாவா இருந்தாலும் சரிதான், ஹஜரத் கௌசனா ஷாஹ் சையத் முகமது கௌஸ் கவாலியுடைய ஷத்தாரியாவா இருந்தாலும் சரிதான், நக்ஷபந்தி சோரவந்தி எந்த சலாசில் துருக்குல இருந்தாலும் என்ன காமிலான சும்மா தரிகால பேரை போட்டுக்கிட்டு காதலி நக்ஷபந்தி சிஸ்தின்னு என்ன பேர் போட்டுக்கிட்டு அடையிற ஆட்கள் நான் சொல்லல. ஒரிஜினல் அந்த தரீகாவுடைய ஆழம் இல்லை. ஒரிஜினல் அந்த தரீகாவுடைய ஹலீஃபாவாக அந்த ஜமான்ல இருந்து மாஷா அல்லாஹ் அவர் கல்புலர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர் நாடக்கூடிய அடியார்களுக்கு நூறு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான்னா அந்த நூறு எதுவா இருக்கும் மாஷா அல்லாஹ்? மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் மாதத்துல அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாம அதிகமா செய்ய வேண்டிய இபாதத் எது? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப நாம தேடுறது தான் மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை தேடுறது. திருப்பி சொல்ற மஹப்பத் எனக்கு மஹப்பத் இருக்குதுன்னு சும்மா என்ன அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அது சும்மா உதட்டளவுல அல்ல, அதுடைய அசலியத்தை ஐனியத்தை தேடுறது மாஷா. மஹப்பத்துங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. மஹப்பத்துடைய பவரை நமக்கு அறிவிச்சு கொடுக்கிற அற்புதமான ஒரு சம்பவம் இன்னைக்கு மாஷா அல்லாஹ். என்ன ரமதான் கரீம் செட்டி ஷரீஃப் போற 6வது ராத்திரி லைலத்துல் ஜுமாவுடைய 1வது வெள்ளிக்கிழமை ராத்திரி மாஷா அல்லாஹ் சுல்தான் அவுலியா நாயிப் ரசூலுல்லாஹ் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி நாயகத்துடைய ஃபாத்திஹா ஷரீஃபுடைய முபாரக்கான நாள் மாஷா அல்லாஹ். ஹாஜா நாயகத்துடைய ஷேக் நாயகம் ஹாஜா உஸ்மான் ஹாரூன் நாயகத்துக்கும் ஹாஜா நாயகத்துக்கு இடையில ஒரு உரையாடல், ஒரு முஹாதசா, ஒரு சம்பாஷணை நடந்துச்சு. அந்த சம்பாஷணை மஹப்பத்துடைய பவர் என்ன நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன விளக்கி அறிவிச்சு கொடுக்கிற, தெளிவா அதை புரிய வைக்கிற அற்புதமான ஒரு சம்பவம். படை சர்க்கார் ஹாஜா உஸ்மான் ஹாரூன் கிப்ரா ஹுசூர் ஹாஜா கரீம் நவாஸ் கேட்டாங்க, ஹாஜா உங்களுக்கு என்ன வேணும் அல்லாஹ்ட்ட, என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? ஏன்னா உஸ்மான் ஹாரூன் நாயகத்துக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் வாக்கு கொடுத்துக்கிறான், வாதா கொடுத்துக்கிறான். உஸ்மான் ஹாரூன் நாயகம் அவங்ககிட்ட அல்லாஹ் கேட்டான், உஸ்மான் என்ன வேணும் உங்களுக்கு ஹர்வன் சொல்லி. சர்க்கார் சொன்னாங்க, எஜமானே தேவைப்படும் போது கேட்கிறேன்னு சொல்லி, தேவைப்படும் போது கேட்கிறேன்னு சொன்னாங்க சர்க்கார். அல்லாஹ் சொன்னா, உஸ்மான் ஹாரூன் நீங்க தேவைப்படும் போது எது கேட்டா நான் தாரத்துக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லி. அல்லாஹ் வர முடியாதது எது? அந்த கோவத்தில் இல்லா ஜமியா. बड़े सरकार खाजा उस्मान हारून माशाअल्लाह खाजा मोइनुद्दीन चिश्ती கேட்டாங்க, खाजा என்ன வேணும் உங்களுக்கு மாஷாஅல்லாஹ்? அல்லாஹ்ட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? खाजा गरीब नवाज यार नजीबुत तरफैन सय्यदुस सादात हुसैनी वल हसनी सय्यदुस सादात
பாபா நாயகம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாது, உம்மா நாச்சியார் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாது. மாதிரி ஷுலா, இந்த தாய் வயிற்றிலிருந்து ஒரு துனியாவுக்கு வரும்போதே குத்துபா ஓசா வந்தவங்க. அந்த ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி நாயகம் அவர் ஷேக் நாயகத்தில் சொன்னாங்க, ஹுசூர் எஜமானே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாட்ட கியாமத் நாளையில இந்த அடியா நிப்பாட்டப்படும் போது தாங்கள் ரப்பனா எனக்கு தெரிஞ்ச ஆளுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். எது அல்லாஹ் முன்னாடி கியாமத்துல என்ன நிறுத்தப்படும் போது நாயகமே எனக்கு தெரிஞ்ச ஆளுன்னு தாங்கள் ஒரு வார்த்தை சொன்னா போதும். காரணம் என்ன? அந்த ஒரு வார்த்தைக்கு உள்ள வேல்யூவேஷன் யாருக்கு தெரியும்? சுல்தான் அவுலியாவுக்கு தெரியும். மாஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ்வுடைய மஹபூப் உஸ்மான் ஹாரூனி, அல்லாஹ்வுடைய மஹபூப் உஸ்மான் ஹாரூனி, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய தௌஃபீக் கொடுத்திருக்கிறான். மாஷா அல்லாஹ். அந்த தாமன ஹாஜான சிஷ்தியா நம்ம பிடிச்சிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். நம்மட ஏடு முழுக்க என்ன? ஏடு முழுக்க நல்லமல் இல்லாம காலியா இருந்தாலும் மாஷா அல்லாஹ் காலியா இல்ல. எந்த அமல் இல்லாம இருந்தாலும் ஒரு அமல் இருக்குது. மாஷா அல்லாஹ் ஹாஜா மொய்னுதீனுடைய 4 ஷரீஃப் பிடிச்சிருக்கிற. மாஷா அது நாளைக்கு என்ன செய்யணும்? மாஷா நஜாஹ கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்ப என்ன சொல்றாங்க சர்க்கார்? மாஷா அல்லாஹ் அல்லாஹ் முன்னாடி நிறுத்தப்படும் போது நாயகம் புரிஞ்சா? இன்னைக்கு சில்சிலா தரீக்கத்துடைய அஹமியம் இல்லாம சும்மா ஜாஹில்களா இருக்கிற. மாஷா அல்லாஹ் அந்த திக்ர செய்ய இந்த திக்ர செய்ய, அதை ஓது இதை ஓது, மூக்க பாரு நாக்க பாக்குறது. மாஷா அல்லாஹ் என்ன எதுக்கெல்லாம் மூக்கையும் நாக்கையும் பாக்குறது? அஸ்ராருல் முஹக்கிகீன் பாபா ஃபரீதுத்தீன் கஞ்ச ஷக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாத அலைனா பரகாத் மின்ஹு தஆலா ஆமீன். நிசாமுத்தீன் அவுலியாவுடைய ஷேக் நாயகம், சாபிர் அலாவுதீன் சர்க்காருடைய ஷேக் நாயகம், குதுபுல் அக்தார் ஹாஜா குத்புத்தீன் பக்தியார் காக்கியுடைய கபதுல் கரீமான பாபா ஃபரீத் கஞ்ச ஷக்கருடைய கிதாப் மாஷா அல்லாஹ் அஸ்ராருல் முஹக்கிகீன். அதுல மாஷா அல்லாஹ் ஹுசூர் கஞ்ச ஷக்கர் மாஷா அல்லாஹ் இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. बड़े सरकार खाजा उस्मान हारूनी को खाजा मொய்னுதீன் சிஷ்தி இடையில விட முஹாதஸா சம்பாஷணை அதுல பதிவு பண்றாங்க. மாஷா உஸ்மான் ஹாம் சர்க்கார் கேக்குறாங்க, என்ன வேணும் காஜா கேளுங்க. மாஷா அல்லாஹ்ட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? சர்க்கார் என்ன சொல்றாங்க? மாஷா அல்லாஹ் எஜமானே அல்லாஹ் கூட நிப்பாட்டப்படும் போது எனக்கு தெரிஞ்சாலும் ஒரு வார்த்தை தங்க சொன்னா போதும். எனக்கு மட்டும் இல்லை எஜமானே, யார் சொல்ற? ஹாஜா சர்க்கார். எனக்கு மட்டும் இல்லை எஜமானே, கியாமத் வரைக்கும் என்னுடைய முந்தானியை பிடிக்கிற அத்தனை பேரையும் அதை வச்சு மாஷா அல்லாஹ் ஜன்னத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஒரு வார்த்தை தங்க சொல்லிட்டா போதும். கியாமத் வரைக்கும் மாஷா அல்லாஹ் ஹத்தல் கியாமத் என் ஹாஜிகான தாখিল அவர் அத்தனை பேரையும் தங்களோட அந்த ஒரு திருவாக்கை வச்சு மாஷா அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ல தள்ளிட்டு போயிடுவாங்க. உஸ்மான் ஹாரூன் சர்க்கார் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தியை கட்டி பிடிச்சி முஆனக்கா செஞ்சு ஜபத் ஷரீஃப்ல முத்திட்டு சொன்னாங்க, ஹாஜா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கியாமத் நாளையில என்ன பார்த்து, என் மஹபூபே உஸ்மான், எனக்காக துனியால என்ன உங்களுக்கு எல்லா இஸ்ஸத்தையும் கொடுத்தேன், ஆகிரத்துல எல்லா இஸ்ஸத்தையும் கொடுத்திருக்கிறேன், எனக்காக ஏதாவது ஒரு தஹியத் கொண்டு வந்திருக்கிறீங்களா? எனக்காக என்ன தஹியத் கொண்டு வந்தீங்க அப்படின்னு இலாஹுல் ஆலமீன் கேட்டா ஹாஜா நான் சொல்லுவேன், யா இலாஹனா, தஹியத் மட்டுமல்ல தய்யிபான தஹியத் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். மாஷா அல்லாஹ் இதோ மொய்னுதீன் என்னுடைய தஹியத். மாஷா அல்லாஹ் மொய்னுதீன் யாரு? என்னுடைய தய்யிபான தஹியத் உனக்குன்னு ஹாஜா உங்களை நான் அல்லாஹ்ட்ட பக்ஷிஷ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் ஹாஜா உஸ்மான் மஹப்பத்துடைய ஆலம் அது. மஹப்பத்துடைய ஆலம் அது. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய இந்த நெருக்கமான உறவு எப்ப வரும்? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலன் ஷரீஃப்ல குர்பான் ஆகும்போது தான் அல்லாஹ்வோட இந்த நெருக்கமான உறவு ஏற்படும். அதான் குர்ஆன் என்ன அபஷ்ஷிருல் முஃமினீன் சொல்லுது. மாஷா முஃமின்களுக்கு பஷாரத். யாருக்கு? முஃமின்களுக்கு பஷாரத். என்ன பஷாரத்? மாஷா அல்லாஹ் என்ன பஷாரத்? யாருக்கு பஷாரத்? முஃமின்களுக்கு பஷாரத்.
எப்ப மூமின் ஆவார்? அலா லா ஈமான லிமன் லா அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத். அறிந்து கொள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப்ல ஃபனாஹமேனா ஈமான் கிடைக்கும். அதுதான் ஈமான். ஈமான் இல்லைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா ஈமான், லா ஈமான். புரிஞ்சா? எந்த காலத்திலையும் சாத்தியமே இல்லை. லா ஈமான். புரியுதா? அலா லா ஈமான் லிமன் லா மஹப்பத். எந்த காலத்திலையும் சாத்தியமே இல்லை, ஈமான் கிடைக்காது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் இல்லாம என்ன ஆகாது? ஈமான் வராது, ஈமான் கிடைக்காது. அப்ப ஈமானுடைய அந்த ஐனியத்தை நமக்கு தரக்கூடியவர்கள் தான் நம்முடைய மஷாயிஹ்மார்கள். ஈமானுடைய ஐனியத்தான மஹப்பத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்து. மாஷா அல்லாஹ். என்ன இதுதான் காஜகான சில்சிலா சிஷ்துடைய خصوصي عظمت மாஷா தஹஸ்ஸுல் ஆலா. சிஷ்தியாவுடைய பெரிய ஸ்பெஷல் என்ன மாஷா அல்லாஹ்? மஹப்பத். சரி, மஹப்பத். சிஷ்துன்னு சொன்னாலே இதுக்கு மானா மஹப்பத் தான் மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் மாஷா. அன்பு அன்பு அன்பு, பிரியம், பாசம், மஹப்பத் மஹப்பத் மஹப்பத். கண்மணி நாகத்துறை மஹப்பத் என்ன? அது சாதாரணமான விஷயம். மஹபூபே இலாஹி ஹுஸூர் காஜா நிசாமுத்தீன் அவுலியா ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்வாங்க. இஷ்கே முஹம்மதி பத்தி சர்க்கார் தஷ்ரீஹாத் பண்ணும்போது, மேராஜ் ஷரீஃபுக்கு போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சித்ரத்துல் முன்தஹாவோட நின்றுட்டாப்ல. என்ன சொன்னாப்ல? நாயகமே, இதுக்கு மேல ஒரு இன்ச்சி நான் அசைஞ்சேன்னா அங்க உள்ள நூறுல நான் புசுங்கி போயிடுவேன்னு சொல்லிட்டாப்ல. அதனால என்ன, என்னால கடந்து வர முடியாது நாயகமே, என்னால கடந்து வர முடியாது நாயகமேன்னு சொல்லி என்ன நின்றுட்டாப்ல மாஷா. அதே நேரத்துல அந்த இடத்துல மாஷா அல்லாஹ், அந்த இடத்துல சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களாக இருந்தால், ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களாக இருந்தால், அலி நாயகமோ அபூபக்கர் சித்திக் நாயகமோ ரெண்டு பேர்ல யாராவது ஒரு நாள் இருந்தா மாஷா அல்லாஹ், நாயகமே தங்களோடு நாங்கள் வர்றோம், கரைஞ்சு போறாலும் சரிதான், தங்களோட தானே வருவோம் நாயகமே, தாங்களை விட்டு என்ன விலகி நிற்க என்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ். தாங்கள் இல்லாமல் என்ன வாழ்வதோடு தாங்கள் போற பாதையில நான் கரைஞ்சு போறது அஃதல் மாஷா அல்லாஹ். இஷ்குடைய மர்தபாத் மாஷா. காரணம் என்ன? ஏன் குறிப்பா ஹஜ்ரத் அலியையும் ஹஜ்ரத் அபூபக்கரையும் சொல்றாங்க? நிசாமுத்தீன் அவுலியா ஹிஜ்ரத்துடைய ராத்திரி என்ன நாயகத்துடைய பிஸ்தர் ஷரீஃப்ல படுத்தவங்க செய்து அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஹித்மத்துக்கு குரூஜ் ஆன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. புரியுதா? மஹப்பத்தை மாஷா அல்லாஹ் உள்ளத்தால் அனுபவித்து மாஷா அல்லாஹ் ஆன்மாவால் ரூஹால் அதை லத்தத்து செய்யணும் மாஷா அல்லாஹ். அதுதான் மஹப்பத் மாஷா அல்லாஹ். அட அற்ப ஷஹவத்துக்கு போய் என்னென்னமோ செய்யற மாஷா அல்லாஹ், அழிஞ்சு போற நாக்கிசான ஷஹவத் ஏதோ செய்யற மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் சரி காமிலான மஹப்பத். அது என்ன செய்யாது? குறையாது, கலீலாகாது. ஒரு செகண்டுக்கு அடுத்த செகண்ட் மாஷா அல்லாஹ் ஜியாதா ஆகிட்டே போகும் மாஷா அல்லாஹ், கூடிக்கிட்டே போகும், குறையாது மாஷா அல்லாஹ். இன்பம் கூடிக்கிட்டே போகும், ஆனந்தம் கூடிக்கிட்டே போகும், பேரின்பம் ஜாஸ்தியாகிட்டே போகும், சுகம் மாஷா அல்லாஹ் விசாலமாக்கிட்டே போகும் மாஷா அல்லாஹ். அதுதான் மஹப்பத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப மஹப்பத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் அல்ஹம்துலில்லாஹ் இறுக பிடித்துக் கொண்டோமோ, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல நமக்கு எல்லா விதமான துனியா ஆகிரத்
துனியா ஆகிரத்துடைய எல்லா விதமான ஹம்மையும் ஹுஸ்னையும் அல்லாஹ் நம்ம மீது ஹராமாக்கிடுவான். அல்லாஹ் நம்ம மீது ஹராம். என்ன சொல்றாங்க? அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நாயமே இதை தாண்டி வந்தா நான் கரிஞ்சு போயிடுவேன்னு சொன்னது. மாஷா அல்லாஹ். மௌலா அலியோ ஹஸரத் அபூபக்கர் சித்திக் என்ன சொல்லுவாங்க? நாயமே தங்களோட வரல எஜமானே, கரிந்து போனாலும் தாங்கள் நாளை சரிப்பட கரையன் எஜமானே. மாஷா அல்லாஹ். தாங்கள் நாளின் முபாரக் பட்ட இடத்துல ஃபனா ஆகணும். மாஷா அல்லாஹ். தாங்கள் நாளின் முபாரக் பட்ட இடத்துல ஃபனா ஆகணும். நீ தனியா நிக்க வேணாம், நீ தனியா நிக்க வேணாம். மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மஹப்பத் ஷரீஃபை அனுபவிச்சு பார்க்கணும். மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் அனுபவிப்பதற்கான, நாம் அதை டேஸ்ட் பண்ணுவதற்கான ஒரு அற்புதமான பாதை தான் காஜா முனுத்தீன் சிஷ்தியோடைய காஜகான சிஷ்தி. மாஷா காஜகான சிஷ்தியோடைய ஃபதாயில் ஷரீஃப் என்ன? கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதலை மாஷா அல்லாஹ் என்ன அனுபவித்து பேரானந்த பரவசம் அடைகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரின்ப காதலை அனுபவிச்சு மாஷா என்ன அல்லாஹ்க்கு அதோட சந்தோஷம் ஒண்ணு இல்லப்பா. நீ எத்தனை ரக்காத் விடிய விட சுத்தாலே கடை. மாஷா அல்லாஹ் என்ன கேக்குவா? ஏண்டா அந்த வேலை நான் விடிய விட சொன்ன உடனே இதுக்காக கிடக்குற எந்த விடாமா புரிஞ்சா? அதே அவன் ஹபீபுர் ஆனத்துடைய அல்பத் ஷரீஃப்ல சுகூல் ஆகும்போது நம்மள ஃபஹ்ர் பேசலாம். மலவுல் ஆலாட்டம், மலவுல் ஆலாட்டம் அல்ல, ஃபஹ்ர் பேசுவாங்க. ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் ஆலான்னு சொன்னான். வெறுமனே ரப்புன்னு சொல்லல, ரப்புக்குமுல் ஆலான்னு சொன்னான். புரிஞ்சா? தன்னை ரப் என்று சொன்னான், தனக்கு சாஷ்டாங்கம் செய்ய சொன்னான் மக்களை எல்லாம். அந்த ஃபிரௌன் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துல கூட அல்லாஹ் சபிக்கல. ஃபிரௌன் ஒரு ஆயத்துல கூட குர்ஆன் ஷரீஃப்ல சபிக்கப்படவில்லை. நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும். காலம் எல்லாம் சொன்னான், ஒரு வருஷம் இல்ல, நூற்றுக்கணக்கான வருஷம் சொல்லி வந்தான். நூற்றுக்கணக்கான வருஷம் தன்னை ரப் என்று வாதித்தான். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கத்தல் செஞ்சேனா தூக்கி வீசினான். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மாசித்தாவே என்ன கப்புறல தூக்கி போட்டு ஷஹீதாக்குனா. அந்த ஃபிரௌனை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துல கூட சபிக்கல. நூற்றுக்கணக்கான வருஷங்கள், 100 ஆண்டுகள். மாஷா ஃபிரௌனுடைய மொத்த வயசு எத்தனை? கிட்டத்தட்ட 400 வயசு வாழ்ந்தவன். ஃபிரௌனுக்கு வயசு எத்தனை? 400 வயசு. புரிஞ்சா? வருஷம் பூரா இதை சொல்லிட்டு இருந்தான். அல்லாஹ் சபிக்கல. ஒரே ஒரு முறை அவன் ஹபீபுல் ஆலத்துடைய ஹதரத்தை நோக்கி கை நீட்டி பேசிய அபூ லஹபை சபிச்சு அல்லாஹ் ஆயத்தை நாஸிலாக்கிட்டான். தப்பத் யதா அபீ லஹப் சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, அபூ லஹபை மட்டும் சபிக்கல, அவன் பொண்டாட்டி என்ன ரசூலுல்லாஹ்வை கண்ணிய குறைவுபடுத்தினான், அவளை சேர்த்து அல்லாஹ் வமராத்தோன்னு சொல்லி என்ன அவளை சேர்த்து அல்லாஹ் லானத்து செஞ்சிட்டான். ஒரு முறை கை நீட்டினதுக்கு அங்க காலமெல்லாம் தன் ருபூபியத்தை பங்கு போட்டான். அல்லாஹ் என்ன செய்யல, கண்டுக்கல, போடாங்க. இங்க ஹபீபுல் ஆலத்துடைய அதுவும் சரி, ஹபீபுல் ஆலத்துடைய ஹதரத்துல் கரீம் அங்க கொண்டாடுனா அல்லாஹ் ஆனந்தமாகுவான். யாராவது வேற மாதிரி இந்த அல்லாஹ் பிடி கடுமையா இருக்கும். பிடி அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையா இருக்கும். குர்ஆன் நமக்கு சொல்லி தருது மாஷா. குர்ஆன் நமக்கு சொல்லி தருது மாஷா. காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய ருபூபியத்துக்கு என்ன ஹிலாஃபா பேசிக்கிட்டு வந்த, தன்னை ரப் என்று வாதித்த பொய்யனை சபிக்காத ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு முறை என்ன முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமே வல்லுஹா வஜ்ஹுல் அலீம் முன்னாடி என்ன கை நீட்டினவன் அல்லாஹ் அந்த கையை அல்லாஹ் என்ன செய்யறான்,
சபிச்சு அல்லாஹ் ஆயத்து நாசிலாக்க கியாமத் வரையில் அல்லாஹ் அவனை துனியாவை கேவலப்படுத்தும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்மத்துல் அக்பரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் உடைய அலீமு ஷானையும் நமக்கு என்ன அருள் பொக்கிஷமாக கன்சுல் குனூஸாக தரக்கூடிய நாயகர் தான் நாயிப ரசூலுல்லாஹ் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி. சிஷ்தியா சில்சிலா நமக்கு கிடைக்கக்கூடிய தௌலத் என்ன ரசூலுல்லாஹ் கிடைக்குவாங்க. காஜா மொய்னுத்தீன் உடைய நிஸ்பத் சர்ஃபராஸ் உடைய ஃபைஸ் பரக்கத்துல மாஷா அல்லாஹ் சர்க்கார் தோ ஜஹான் ஆகாயே குல் ஜஹான் ஆகாயே குல் ஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை விஷயம் நமக்கு என்ன கபூலியத்து உண்டாகும். மாஷா ரசூலுல்லாஹ் நம்மை மக்பூல் செய்து கொள்வார்கள் காஜாவுடைய வசீலா ஜமீலாவுடைய பரக்கத்து கொண்டு. மாஷா அதுதான் என்ன சிஷ்தியா சில்சிலா. சிஷ்தியாவுடைய செட்டி ஷரீஃபுடைய தபருக் என்ன மாஷா அல்லாஹ், இதுதான் தபருக். மற்ற தபருக் இருக்கு, சாப்பாடெல்லாம் வச்சிருப்பாரு, அது வேற விஷயம். ஸ்பெஷல் தபருக் என்ன, இதுதான் தபருக். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலு பைத் அத்ஹார் காதி காதிகான் ஃபக்ரே தோ ஜஹான் நாயிப ரசூலுல்லாஹ் காஜா மொய்னுத்தீன் அல் ஹுசைன் ஹசன் சிஷ்தி நாயகத்துடைய மதது இனாயத்து ஹிமாயத்தை கொண்டு ஃபனா ஃபி ஷேக் ஃபனா ஃபி ரசூலை ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கு நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல் பெரும் சுகத்தை அனுபவித்து பேரானந்த பரவசம் அடையக்கூடிய முகர்ரபீன்களுடைய ஜமாஅத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அஹலையும் துனியாவிலும் ஆখিরাத்தும் அல்லாஹ் ஷாமிலாக்கி தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீன் அல்லாஹ் ஃபضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه